சார் என்ன படம் பாத்தீங்க? படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கிறீங்க ப்ரோ. படம் படைத்தலைவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. போன வருஷத்தோட கொஞ்சம் அதிருப்தியில வந்தது. படம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தா ஓபன் பண்ணவனையே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்லயே விஜயகாந்த் சாரோட சின்ன கிளிப்பிங் போடுறாங்க. அப்பயே மூட் ஆஃப் என்னடா அப்படின்னு ஆகும்போது பாத்தீங்கன்னா படம் ஓபன் ஆகுது. ஒரு அருமையான இளையராஜா சாங் சார் போட்டு ஓபன் பண்றாங்க. அங்க நம்ம சண்முக பாண்டி நடிக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா படத்தோட கதை என்னன்னு சொன்னோம்னா புள்ள மாதிரி ஒரு யானையை வளர்க்குறாங்க. அந்த யானை புள்ளதான், அது யானை கிடையாது. அந்த மாதிரி வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த யானையை கடத்திட்டு போயிடுறாங்க. எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் வரை தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சாங்க. அந்த யானை யார் கடத்தினா எது கடத்தினாங்கிறத ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க படத்துல. சரி ஓகே, இந்த கதையில இவங்க என்னடா பண்ண முடியும்? ஏற்கனவே நான் கும்கிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதை விட பெட்டரா ஒரு யானை படம் கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா சரியான ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனா செகண்ட் ஹாஃப் படம் சரியான விறுவிறுப்பு. கேப்டன் சார் காமிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா படம் அங்கிருந்து பறக்குது. படம் சூப்பரா போய் எண்டிங் முடிச்சாங்க. ஓஹா ஆகணும்னா சொல்ல முடியாத படத்தை. ஆனா ஒரு நல்ல ஒரு பிளசண்டான ஒரு அமைதியான படம். நம்ம சண்முக பாண்டியனை பத்தி சொல்லி ஆகணும். காமன் கம்போஸ்டா எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல அழணும், எந்த இடத்துல கோவப்படுறது காம்பாக்டா பண்ணிருக்காப்லன்னு நம்ம சொல்ல முடியும். படத்துல பாத்தீங்கன்னா சி கேப்டன் சினி கிரியேஷன் போடும்போது ஒரு அருமையான ப்ரொடியூசர் இத்தனை வருஷம் ஆச்சு இவங்களோட படம்லாம் பார்த்துங்கிற ஒரு மனசாட்சியை இருந்த போது ஒரு ப்ரொடியூசர் என்னென்ன பண்ணணுமோ அதை தெளிவா பண்ணிருக்கான்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா லப்பர் பந்துல யூஸ் பண்ண பாட்டாலும் சரி, எல்லா படத்துலையும் விஜயகாந்த் சாங் யூஸ் பண்ணதுக்கு ஒரு ரைட்ஸ் கூட வாங்கல. ஆனா அவங்க பெருமிதமா நம்ம மேடம் என்ன சொன்னாங்கன்னா, எங்க படத்தை எங்க பாட்டை நீங்க யார் வேணா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அதே அவர் மகன் படத்துல அந்த ரமணா சீனை ரீக்ரியேஷன் பண்ணி அதுல விஜயகாந்த் சார் வர்றாரு. பொட்டு வச்ச தங்கடமும் வருது. ஆனா பாத்துங்க, ஒரு பெரிய மனுஷன் ஃபேமிலி பாத்துக்குங்க, டைட்டில் கார்டுல போடுறாங்க ஏஆர் முருகதாஸுக்கு தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க. பாருங்க, ஒரு இளையராஜா சாங் நீங்க யூஸ் பண்றீங்க, நீங்க யூஸ் பண்றது தப்பு இல்ல. ஒரு தேங்க் கார்டு போடுறீங்களா, ஒரு பெர்மிஷன் வாங்க மாட்டீங்க. ஆனா அப்படிலாம் பண்றவங்க இவங்க படத்துக்கு யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சாருக்கு தேங்க் கார்டு போட்டாங்கல்ல, அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட லெகசி தெரியுது. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் ஃபேமிலி பெரிய மனுஷன். ஓகே, அவருடைய இதெல்லாம் இந்த பெரிய மனுஷத்துக்குள்ள கொண்டு வர விரும்பல. விஜயகாந்த் சாரோட பெருமையெல்லாம் பேச விரும்பல. படம் எப்படி இருக்கு பார்த்தா உண்மையிலே சொல்றேன், நான் கூட நினைச்சேன் ஒரு லவ் சீனை வச்சிருந்தா 2K கிட்ஸ் தான் பாப்பாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் உடச்சு தூர போட்டு இதான் என் கதை, இதைத்தான் நான் பண்ண போறேன், இதுலதான் பண்ண போறேன்றத பண்ணிருக்காங்க. பாருங்க, உண்மையிலே சொல்றேன், பிளசண்டா ஒரு அமைதியான ஒரு அருமையான படத்தை பார்த்த திருப்தி எனக்கு வெளியே வந்துச்சு. படத்தோட மியூசிக்கை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். கடந்த 10 வருஷத்துல இளையராஜா சார் பண்ணாத பேக்ரவுண்ட் ஸ்கோரை அருமையா பண்ணிருக்கான்னு சொல்ல முடியும். ஒரு அனிருத் எப்படி போடுவாப்லையோ அந்த அளவுக்கு போட்டிருக்காப்ல. ஒரு காஞ்சனா டச் அது இதெல்லாம் இருந்தாலுமே அது கதையோட பிரச்சனை. ஆனா அந்த கதைக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. கேப்டன் பிரபாகர்ல எவ்வளவு நம்ம கூலஸ்டா ஒரு ரம்மியமான ஒரு மியூசிக் பார்த்தோமோ அதே இளமை மாறாம இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு இளையராஜா சார். உண்மையில அவருக்கு புரிய சல்யூட் பண்ணணும். விடுதலை 2 தாண்டி இந்த படத்தை பண்ணியிருக்காப்ல. அதுக்கான விடுதலை 2 குறை சொல்லல, அது ஒரு ரா மெட்டீரியல். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்லாம் சேர்க்கிறாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா அருமையான மியூசிக் போட்டிருக்காரு. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் ஒர்த் வாட்சிங். நிறைய பேர் சொல்றாங்க கும்கி 2 பார்த்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு உண்மையிலே சொல்றேன், கும்கியில பண்ணாத அட்டகாசமே இல்ல. நம்ம சார் பாத்தீங்கன்னா அவ்வளவு பண்ணிருப்பாப்ல பிரபு சால்மன் சாரு. அதை விட யாரையே அந்த யானையை வச்சு பண்ண முடியும்? இனிமே யானை சப்ஜெக்ட் எவன் தொட்டாலும் ஃபெயிலியர் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதே யானையை இன்னொருத்தர் தொட்டு நம்மளை பாஸ் பண்ண வச்சிருக்காப்ல. ஒரு கட்டத்துல யானையை பிரிஞ்சுட்டு அந்த யானையை பார்க்கும்போது சண்முக பாண்டியன் போய் அந்த யானையை கிஸ் பண்ணுவாப்ல. நம்ம கண்ணுல தண்ணி வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு கனெக்டிவிட்டி ஆயிருக்குல்ல அந்த சீனு. அப்ப கும்கி நான் கும்கி அது வேற லெவலு. இது அதுக்கு பக்கத்துல கூட போகாட்டினா கூட சில சீன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க இங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அகல் விளக்கு என்ன அப்புறம் இன்னொரு படம் நினைவே இல்ல, நினைவு சங்கீதம் கூட இல்ல. அது அந்த பழைய படத்தோடைய கேப்டனை அவங்க ரீக்ரியேஷன் பண்ணி ஏஐ பண்ணியிருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா இங்க உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் யாரா இவரு விஜயகாந்த், ஏன்னா அவங்க எல்லாம் பாத்திருக்க மாட்டேன். நாம பாத்திருப்போம், அகல விளக்குலையும் பாத்திருப்போம், நிறைய சட்டமின் கீழ்லாம் பாத்திருப்போம். அந்த விஜயகாந்தை ரீக்ரியேஷன் பண்ணி ஏஐ பண்ணிட்டாங்க. அது பண்ணாம கேப்டன் பிரபாகரனுக்கு பின்னாடி உள்ள விஜயகாந்த் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு கனெக்டா இருந்திருக்கும். அது பண்ணாம விட்டாங்க. சரி, பாஸ்ட் நம்ம அந்த படத்தை சொல்ல வேணாம். ஆனா இந்த படத்துல ரமணால வர்ற சீனை சொல்லியிருப்பாங்க, உங்களை காப்பாத்தணும்னா ப்ரொஃபசர் ரமணா தான் வரணும்னு சொல்லும் போது நம்ம எப்படி கூஸ்பம்ப் எகிருது. அந்த போர்டு தான் காமிப்பாங்க ரமணா ப்ரொஃபசர் அப்படியே ஒரு மாதிரியா மைல்டா உள்ளுக்குள்ள வேலை செய்யுது. உங்களுக்கு ரொம்ப கோடி நன்றிகள் தலைவரே. மறந்து போனது ஞாபகப்படுத்துறீங்க. சான்ஸே இல்லைங்க. இவருக்கு நடிப்பை காட்டிலும் சூப்பரா வர்றது ஃபைட்ஸ் நான் சொல்ல முடியும். உண்மையிலேயே 2 ஃபைட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட்டு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட்டு. நம்மள கூஸ் பம்ப் ஆகிரும். என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப
தெளிவா பண்ணியிருக்காப்ல. அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிவர்ஸ் ஷாட் அடிக்கிறதுல அவர் மன்னன் தெரியும். ஆனா இவர் ஸ்ட்ரைட்டாவே மூஞ்சிக்கு ஏத்துறாப்ல காலு. ஏன்னா ஆள் ஹைட்ல உங்களுக்கு அதை கரெக்டா பண்ணிருக்காப்ல. சாரி, எந்த ஆக்ஷன் டைரக்டர்னு எனக்கு தெரியல. உண்மையில அவர் பெரிய பாராட்டணும். ஏன்னா இந்த சின்ன பையனுக்கு இது போதும்டா, கட்டி உருளுங்கடா அப்படி இப்படின்னு சொல்லி மெனக்கடாம ஒரு ஓரத்துல உட்காராம கரெக்டா பண்ணிருக்காப்ல. 2 ஃபைட்டும் தாறுமாறா இருக்கு. ஆனா கேப்டனை வந்து நினைவுபடுத்தல. ஏன்னா அவருடைய ஷார்ட்ஸே இதுல கிடையாது, அவருடைய இதே கிடையாது. ஆனா இவனோட யூனிக் ஸ்டைல்ல பண்ணிருக்காப்ல, நின்னுட்டாப்லங்க. இல்ல இந்த படத்துக்கு என்ன தேவையோ இதுக்கு ரொம்ப மெனக்கிட்டு பட்ஜெட்லாம் ஒண்ணு இருக்கு இல்லையா. அதையும் மீறி இந்த படத்தை அவர் ஜெயிக்க வச்ச அன்பு சாரை வந்து நம்ம பாராட்டணும். நம்ம பார்த்தது கிடையாது, உண்மையில அவர் பாராட்டணும். ஒரு டைரக்டர் தான் இல்ல கிரெடிபிலிட்டியும் போகும். நீங்க என்னதான் பயங்கரமா நடிச்சாங்க. என்ன பொறுத்தவரை மை பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த படம் ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோங்க. அது வந்து நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, எதனாச்சும் நான் ஜென்னுனா சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஸ்லோ தான். நான் அப்படியே கீழே குனிஞ்சிட்டேன். இது தப்புமா, கத்தி மேல நிக்கிது இந்த படம், தப்புமா தப்பாதுன்னு இன்டர்வியூக்கு பின்னாடி பாப்போம்னு சொன்னேன். கிளைமாக்ஸ்ல எவன் விசில் அடிச்சுட்டு வரானோ அந்த படம் ஜெயிச்சிச்சு. நான் விசில் அடிச்சுட்டு வந்தேன். அதனால எனக்கு வந்து இந்த படம் கண்டிப்பா கேப்டன் சாருக்காக தான் வந்தேன். ஏன்னா ஆஃப்டர் டெத் வந்து இந்த படம் வந்திருக்குது. அவங்க ஃபேமிலில இருந்து படம் எடுத்திருக்காங்க. என்னதான் பண்ணிருக்காரு, அவரோட சன்னு வேற நடிச்சிருக்காப்ல. அதனுடைய சின்ன கிளிப்பிங் காமிச்சாலும் தப்பிச்சிரும். ஏன்னா எவ்வளவோ படத்துல பாத்தீங்கன்னா கேப்டன் சாங்க போட்டுட்டு 100 கோடி 200 கோடி கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி உள்ளவங்க இவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 5 படம் 6 படத்தை வந்து எப்படி ஒரு கிளிப்பிங்ஸ் போடுவானுங்க. அதை வச்சாது அந்த டைரக்டர் பொழைச்சிக்கலாம், அந்த இதை வச்சு சண்முகபாணி பொழைச்சிக்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் யூஸ்ஃபுல் இல்ல. ரமணால ஒரு கட்டு கொட்டு வச்சது என்ன படம் அது, பொன்மன செல்வன்ல ஒரு சாங், ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்காங்க. வேற எதுவுமே விஜயகாந்த் ஆகும்னு அங்க போடுறதுக்குள்ள சோர்ஸ் இருந்தாலுமே எதுவுமே பேசாம லிமிட்டா காம்பேக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து டேரக்டர் ஜெயிச்சார். அவர் நினைச்சிருந்தா 6 பாட்டு 7 பாட்டு வைக்கலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு எது தேவையோ அதை கரெக்டா பண்ணிருக்காங்க. அது ஒரு ஃபைட் சீன்ல வந்து அதை யூஸ் பண்ணது வந்து செம்மையா இருந்துச்சு. இல்ல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வேதனை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. என்ன வேதனை என்னன்னா ஹீரோயின் போர்ஷன் சுத்தமா இல்ல. 2K கிட்ஸ் எல்லாம் எப்படா படத்தை பார்க்க போறானுங்க. ஒரு லவ் சீன்ஸ், ஒரு ரொமான்டிக் சீன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் ஒரு அழகா ஒரு கிளேவிஸ் எல்லாம் காமிச்சிட்டு 2K கிட்ஸை உட்கார வைக்கிறதுக்கான பசங்களை எல்லாம் பிடிச்சி வலிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு இல்லையா. எல்லா படத்துலயும் பண்றாங்க. இப்ப அதுதான் நான் பண்ணாலும் நீங்க அப்படியே செய்வேன், நீங்க பண்ணாலும் அப்படியே செய்வீங்க. அதெல்லாம் தாண்டி கதை இதுதான், இதுக்குள்ளதான் எடுப்பேன். ஹீரோயின் இந்த படத்துக்கு தேவையில்லை. அவங்க 2K கிட்ஸ் மேல நம்பிக்கை இல்லை, அவங்க கதை மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட சக்சஸ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சத்தியமா நான் அதை நினைச்சேன். கஸ்தூரி ராஜா சார் ஹீரோவா, இவர் ஹீரோவாடா அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவருக்கு ரொம்ப போர்ஷன் கொடுத்துட்டாங்க. அழுகிற சீனா இருந்தாலும் சரி, எமோஷனா இருந்தாலும் சரி, எல்லா சீனுமே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பெரிய என்ன செய்ய தெரியுமா, அதுக்கு வந்து பெரிய தேங்க் பண்ணணும். யாருக்கு சண்முகம் பண்ணிருக்கு. படத்தை பார்த்த பின்னாடி கூட ஏன் இவர் அதிகமான சீன்லாம் வர்றாரு, கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு டேரக்டரை போய் பிடிச்சி நிக்காம கரெக்டா பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். உண்மையிலே சொல்றேன்னா சில பேர் வந்து நன்றி மறப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா தீமைதான் வெல்லும் எவன் தடுத்தாலுங்கிற மாதிரிதான் இந்த இது இருக்குது. நல்லவன் வந்து உண்மையிலேயே வாழணும். நம்ம வாழ வைக்கிறான்னு பரவாயில்ல, கடவுள் வாழ வைப்பான ஒரு இது இருக்கு இல்லையா. அதுதான் இது. அந்த கிரெடிபிலிட்டி ஃபர்ஸ்ட் படத்துல கிடைக்கல, 2வது படத்துல கிடைக்கல, 3வது படத்துல சண்முகபாணி கிடைச்சிருக்குது. அவருடைய பிளஸிங்ஸ் நான் நினைக்கிறேன். படம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன், ஒரு பிளசண்டான மூவி. செம்ம படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், என்னடா மொக்க படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்ப வந்து 2025 வந்த நிறைய படத்துகளுக்கு இந்த படம் தேவையில்ல அப்படி சொல்ற அளவுக்கு இந்த படம் வந்து ஃபைட்ஸ்கானே ஓடும். நிறைய யானைகளை வச்சு படம் எடுத்தாலும் கூட யானைகளை வச்சு படம் எடுத்தா ஃபெயிலியர் ஆயிருமோன்ற இதெல்லாம் உடைச்சிட்டு அவங்க நம்பிக்கையோட எடுத்து சக்சஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இவருடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஹைட் நல்லா இருக்காப்ல, அதுவும் நம்ம மண்ணோட கலர்ல இருக்காப்ல. அதனால இவருக்கு நிறைய வாய்ப்புகள் வர சான்ஸ் இருக்கு. அதுக்கு தோதா OTT பிளாட்ஃபார்ம் நிறைய வந்து வெப் சீரிஸ் எல்லாம் வருது. அதனால அவர் இனிமே வந்து பிஸியா தான் இருக்கும்.